குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம். இதுல முதலாவது கேள்வி, தோட்டம் ஒன்றில் மல்லிகை, செவ்வந்தி, ரோசா என்ற ஒழுங்கில் பூங்கன்றுகள் நடப்பட்டிருந்தன. இந்த வரிசையில் 38வதாக நிற்கும் பூங்கன்று எது என்றது கேள்வி. அப்படியான கேள்வியில் எங்களுக்கு வாரது கூட இது அந்த கம்பங்கள், கொடிகளின் நிறங்கள், அப்படியான வினாக்களோட சேர்ந்து வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், இதுல இதை கவனிப்போம். மல்லிகை, செவ்வந்தி, ரோசா என்ற 3 ஒழுங்கில தான் என்ன செய்ய போது அந்த பூங்கொன்றுகள் நடப்பட்டு இருக்கும். பிறகு யார் வரப்போறார்? மல்லிகை வரப்போறார், திரும்பி செவ்வந்தி வரப்போறார், திரும்பி யார் வரப்போறார்? ரோசா வரப்போறார். அப்ப திரும்பி மல்லிகை, செவ்வந்தி, ரோசா என்ற ஒழுங்கில தான் இந்த பூங்கொன்றுகள் நடப்பட்டிருக்கும். அப்ப இங்க நாங்க என்ன செய்யணும் என்றால், அந்த 38 மூன்றால பிரிக்கணும். 38 என்ன செய்யணும்? மூன்றால பிரிக்கணும். ஏனென்றா 3 விதமான பூங்கன்றுகள் இருக்கிறபடியால். இப்ப மூன்றால பிரிச்சோம் என்றால், 1 3, இனி 8 இறக்குவோம், 2 6, மீதி 2. இப்ப இந்த மீதி 2 வாரப்படியால் இந்த மீதியை வச்சுக்கொண்டு நாங்க விடையை கண்டுபிடிக்கலாம். மீதி 2 வாரப்படியால் இங்க மீதமா இருக்கக்கூடியது 2 கண்டபடியால் இங்க 2வதா இருக்கக்கூடியது எது சொல்லுங்க பாபம்? செவ்வந்தி. ஆகவே 38வதாக நிற்கக்கூடிய பூங்கன்றின் நிறம், பூங்கன்று எதென்று கேட்டால் செவ்வந்தி. சரிதான பிள்ளைகள்? ராய். அப்ப இப்படியான கேள்விகள் வரைக்குள்ள எத்தனை வகை இருக்குதுன்றதை பார்ப்போம். பிறகு அந்த மொத்த எண்ணிக்கையை அந்த வகையால பிரிப்போம். மீதி வரைக்குள்ள 1 மீதி வந்தால் இங்க இருக்கக்கூடிய மல்லிகை, 2 மீதி வந்தால் செவ்வந்தி, மீதி வரையில என்றால் ரோசாவாக இருக்கும். சரிதானே? தேங்க்யூ.